ஹை ஃப்ரெண்ட்ஸ், வறட்டு இருமல் போகணுமா? அப்படின்னா இந்த சூப் குடிங்க. நான் இன்றைக்கி பாத்திரத்தில் 250 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் ஒரு பூண்டு, 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், அதோட ஒரே ஒரு முத்தின வெண்டைக்காய். முத்தின வெண்டைக்காய் தான் எடுத்துக்கணும், அதுதான் இருமலுக்கு நல்லா கேட்கும். இதை எல்லாத்தையுமே சேர்த்து நான் இப்போ கொதிக்க வைக்க போகிறேன். சூப் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் இந்த முத்தின வெண்டைக்காயில் உள்ள சத்தெல்லாம் அதில் இறங்கும். நீங்கள் இப்போ 250 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்துருக்கீங்கன்னா அது 150 மில்லிலிட்டர் வரைக்கும் வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா மேலே நல்லா நுரையாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவைக்கேற்ற அளவு உப்பு, கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், முத்தின வெண்டைக்காய் இது கேஸ் ஃபார்ம் ஆகும், அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த சூப்பில் திக்னஸ்க்காக நீங்கள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த வெண்டைக்காயில் உள்ள பிசுபிசுப்பு தன்மையே இதில் இறங்கி சூப் நல்லா திக்காயிடும். நீங்கள் கரண்டியில் எடுத்து நல்லா ஊற்றும் போது உங்களுக்கே தெரியும், சூப் நல்லா திக்காக இருக்கும். அவ்வளோதான், இந்த சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த வெண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இது மலச்சிக்கல்லேருந்து மலட்டுத்தன்மை வரைக்கும் இது குணப்படுத்தக்கூடியது. சர்க்கரை நோய் உள்ளவங்க வெண்டைக்காயை பாதியாக வெட்டி அதை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் தினமும் தண்ணி குடிச்சிட்டே வந்தாங்கன்னா சர்க்கரை நோய் நல்லா க்யூர் ஆகும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.